ஆதியாகம புத்தகம் 38ஆம் அதிகாரம் 27 30 வரைக்கும் வாசிப்போம். அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பிள்ளையை பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டியது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றால் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 குழந்தைகளுக்கும் தகப்பன் யூதா. யூதாவின் மூலமாக வெளிப்பட்ட சந்ததிதான் இந்த பாரேஸ். பாரேஸ்க்கு அடுத்தது சேரா. யூதாவுக்கு பிறகு சந்ததியில பெயர் பெற்றிருக்கிறவன் யார் அப்படின்னா பாரேஸ். எந்த இடத்துல படிச்சாலும் யூதா, யூதாக்கு அப்புறம் பாரேஸ், பாரேஸ்க்கு அப்புறம் அவனுடைய மூத்த பிள்ளை. இப்படிதான் சந்ததி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல முதல் வெளிப்பட்டவன், அதாவது 2 குழந்தை வயிற்றுல யூதாவால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட 2 பிள்ளைகள் வயிற்றில் இருக்கிற இரட்டை பிள்ளைகள். இதுல முதல் பிறந்திருக்க வேண்டியவன் யாரு அப்படின்னா சேரா. இந்த சேரா தான் முதல் கையை நீட்டினான். வெளியே கையை நீட்டின போது பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சி என்ன பண்ணிட்டா, முதல் கையை நீட்டின இந்த சேரா கையில ஒரு சிவப்பு நூல் கட்டிட்டா. ஏன்னா இதான் முதல் வெளிப்பட்டது. திரும்ப கையை உள்ள எடுத்துக்கொண்டாவன். அதற்கு பிறகு வெளிப்பட்டவன் தான் பாரேஸ். அல்லேலூயா. பாரேஸ் பிறந்துட்டார். ஃபர்ஸ்ட் பாரேஸ் பிறந்துட்டான், அதுக்கப்புறமா தான் சேரா பிறந்தார். ஆனால் முதலாவது இந்த உலகத்தில் கையை நீட்டி வெளிப்பட்டவன் சேரா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் சேரா தன் கையை நீட்டினான், திரும்ப எடுத்துக்கொண்டான். அதற்கு பிறகு பாரேஸ் பிறந்தான். பாரேஸ் பிறந்ததினால சேராவின் இடத்தை பாரேஸ் பிடித்து கொண்டான். நான் சொல்றது நல்லா புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த சேரா தான் யூதாவுக்கு அடுத்தது, தலைமுறையில் யூதாவுக்கு அடுத்தது எழுதப்பட வேண்டும். சேரா எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது யூதாக்கு அடுத்தது சேரா தான் வந்திருக்கணும். அவன் தான் முதல் கை நீட்டினான், அவன் தான் பிறந்திருக்கணும். ஆனா தன் கையை உள்ளே எடுத்துக்கொண்டபடினால் அவனுக்குரிய ஸ்தானத்தை மற்றவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எல்லா இடத்திலுமே நமக்குரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒருத்தன் போராடுவான். அல்லேலூயா சொல்லுவான். அதான் இன்னைக்கு செய்தி. எந்த இடத்திலுமே நமக்குரிய ஸ்தானத்தில் நாம் நமக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நமக்குரிய ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எந்த இடத்திலும் ஒரு மனிதன் அல்லது ஒரு வல்லமை போராடும். நம்முடைய இடத்தை பிடிக்கும்படி, நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடிக்கும்படி, நமக்கு கொடுத்திருக்கிற, தேவனால் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அபகரிக்கும்படி, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, நம்மிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளும்படி எல்லா இடத்திலுமே ஒருவன் போராடுவான். இந்த இடத்துல கர்ப்பத்திலே போராடுது, வயிற்றிலே போராடுது. சேராவும் பாரேசும் நீயா நானா, நீயா நானா. சேரா தன் கையை வெளியே விட்டுட்டான், வெளியே உலகத்துக்கு காமிச்சிட்டான். நான் தான் வெளிப்பட வேண்டும். என்னுடைய தகப்பனாகிய யூதாவுக்கு பிறகு
யூதாவுக்கு பிறகு நான் தான் அந்த ஸ்தானத்துல, நான் தான் தலைமுறையில, நான் தான் இந்த தலைமுறை பட்டியலிலே நான் தான் வர வேண்டும் என்று கையை நீட்டினான். ஆனா உள்ள இருந்து இன்னொருவன் போராடி அந்த சேராவின் இடத்தை அவன் பிடித்து கொண்டான். அவன் தான் பாரேஸ். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குரிய இடத்தை பறிக்கும்படி பல வல்லமைகள் போராடும். ஊழியத்திலும் போராடும், குடும்பத்தில் போராடும், வேலை ஸ்தலத்தில் போராடும், படிக்கிற இடத்துல போராடும், சமுதாயத்தில் போராடும். நமக்குரிய கணம், நமக்குரிய ஆசீர்வாதம் நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டியது, நியாயமாய் இவன் தானே முதல் பிறந்திருக்கணும். கையை நீட்டினவன் இவன். அப்போ இவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தானத்தை இன்னொருவன் அபகரித்து கொண்டான், இன்னொருவன் பெற்றுக்கொண்டான். இவனை தள்ளி அவன் வெளியே பிறந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் வேதத்தின் அட்டவணைகள், வேதத்தின் தலைமுறை பட்டியலில் யூதாவுக்கு அடுத்தது பாரேசனுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. சேரா கையை நீட்டி உள்ளே இழுத்து கொண்டபடியினால் அவனுடைய ஆசீர்வாதம் அங்கே பாரேசுக்கு போய்விட்டது. அல்லேலூயா. அப்ப நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம காத்துக்கொள்ள வேண்டும். இதான் இன்னைக்கு செய்தி. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கும், இந்த உலகத்திலே நாம் கையை உயர்த்தி தேவனுக்கு காண்பித்ததற்கும், இந்த உலகத்திலே நாம் வெளிப்பட்டதற்கும், இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கொண்டதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றொருவனுக்கு விட்டு விடுவதற்காக அல்ல, அல்லது இந்த உலகத்தில் போராடுகிற சத்துரு பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்காக அல்ல, நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாமே சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற எதிர்காலம், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஊழியத்தின் உயர்வு, தேவன் நமக்காய் வைத்திருக்கிற குடும்பத்தின் ஆசீர்வாதம், தேவன் நமக்கு தந்திருக்கிற கணவன்மார், தேவன் நமக்கு தந்திருக்கிற மனைவிமார், தேவன் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாத சுதந்திரங்கள், இதை அபகரிக்கும்படி இந்த உலகத்தில் சில வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் பேரை கெடுக்கும்படி, நம்மை அழிக்கும்படி, நம் ஸ்தானத்திலிருந்து நம்மை தள்ளி, நம் ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பு, நமக்கு தேவன் தந்த அபிஷேகம், நமக்கு தேவன் தந்த கிருபைகள், நமக்கு தேவன் தந்த வரங்கள், நமக்கு தேவன் தந்த அருமையான குடும்பம், ஆசீர்வாதம், வீடு, இந்த சுதந்திரங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே பறிக்கும்படி ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பிசாசின் கிரிகள், தந்திரங்கள் நமக்கு விரோதமாய் ஓயாமல் போராடி கொண்டிருக்கலாம், ஓயாமல் போராடி கொண்டிருக்கலாம். அன்றைக்கு கர்ப்பத்துக்குள்ளேயே, கர்ப்ப பைக்குள்ளவே, வயிற்றிலேயே போராடி கொண்டிருக்கிறான். பாரேசா சேராவா, பாரேசா சேராவா. சேரா தன் கைகளை இந்த உலகத்துக்கு நேராய் நீட்டியும் தான் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தும் அவனை மேற்கொண்டு இன்னொருவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட இடத்துல தள்ளப்படக்கூடாது. கை நீட்டினவன் தான் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். கை நீட்டினவன் தான் ஜெயிக்க வேண்டும். கை நீட்டினவன் தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். ஒருவேளை இதெல்லாம் வேதத்தின் தேவ திட்டம், கர்த்தருடைய திட்டம் என்று பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் கையை நீட்டி விட்டோம், மடக்கி கொண்டால் நம் ஆசீர்வாதத்தை பிசாசு மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவான், அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்தை பிசாசு திருடிக் கொள்வான். நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் திருடிக்கொள்ளும். நாம் கையை நீட்டி விட்டோம், இனி கை மடக்க கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுக்காக, கர்த்தருக்காக நாம் கையை உயர்த்திட்டோம், இனி கையை மடக்க கூடாது. அதனால் தான் வேதம் சொல்லுது, கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கையை உயர்த்திட்டோம், கையை உலகத்துக்கு சேரா காண்பிச்சுட்டான், ஆனா உள்ள இழுத்துட்டான்.
நாம கையை தேவனுக்கு நேரா உயர்த்திட்டோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜீவியத்தை உம்முடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக ஓட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல கையை உயர்த்திட்டோம். கையை மடக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. கையை மடக்கி கொண்ட சேரா அங்கே சேஷ்டபுத்திரத்தை, அங்கே தான் மூத்த மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் தேவனுக்காக கையை உயர்த்தி விட்ட நாம கையை மடக்கி கொண்டால் சத்துரு மேற்கொள்ளுவான். கையை உயர்த்தின நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நேராக கை உயர்த்தப்பட்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக எப்போதுமே நாம கையை மடக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி விட்ட நாம் இனி கையை மடக்கினால் நம்முடைய ஆசீர்வாதம் வேறு ஒருவனுக்கு போய்விடும். சேரா கையை நீட்டினாட்டு வெளியே கையை நீட்டிட்டாரு. கையை உள்ள மடக்கி கொண்டதுனால அவனுடைய ஆசீர்வாதம் பாரேசுக்கு போய்விட்டது. இன்னைக்கு செய்தியே, நீ கையை மடக்கி கொள்ளாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் கையை மடக்கி கொள்ளாதே. கையை மடக்கி கொண்டால் வேறு ஒருவன் நம்முடைய ஸ்தானத்தில் நிற்பான். வேறு ஒருவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்வான். அல்லது சத்துரு நம்முடைய ஆசீர்வாதங்களை அழித்து போடுவான். கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்ட நாம் இனி கையை மடக்கி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. 4 குறிப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கையை உயர்த்தின நாம் கையை மடக்கி கொள்ளாதபடி நம்முடைய கைகள் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டிருக்குமானால் என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? கையை மடக்கி கொண்டால் எந்த ஆசீர்வாதத்தை நாம் இழக்கிறோம் என்பதை 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கையை உயர்த்துவது எதற்காக? நாம் கையை உயர்த்தினதை அதை மடக்கி கொள்ளக்கூடாது. எதற்காக நாம் கையை உயர்த்தி பிடிக்க வேண்டும்? சேராவை போல கையை இழுத்து கொண்டால் நாம் தோற்று போய் விடுவோம். கையை எதற்காக உயர்த்த வேண்டும் என்றால், யாத்திராக புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிப்போம். யாத்திராக புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11, 12. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போன போது ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. மோசே தன் கையை உயர்த்தின போது ஜெயம் கிடைத்தது. யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. மோசே தன் கையை தாழ விடுகையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்தார்கள். மோசேயினால் எத்தனையோ, அதாவது அந்த கை தாழ இறங்கும் போது எத்தனையோ பேர் வெட்டப்பட்டார்கள். யுத்தத்தில் தோல்வி, யுத்தத்தில் முதுகை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது யுத்தத்தில் வெற்றி. அல்லேலூயா சொல்லுவான். கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது எதிராளிகள் மீது ஜெயம் எடுத்தான். கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது எதிரியாக சத்துருவின் மீது ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். நாம் கலப்பையில கை வைத்து விட்டோம். யுத்தத்தில் நின்றிருக்கிறோம். யுத்த களத்தில் நின்று விட்டோம். இனி கையை மடக்கினால் சத்துரு நம்மை மேற்கொள்ளுவான். கை மடக்காதபடி எப்போது பரலோகத்துக்கு நேராக கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது கர்த்தர் தாம் நமக்காக வைத்திருக்கிற ஜெயத்தை நாம் சுதந்தரிப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும்
எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் வெளியே புறப்பட்டு வந்தாங்க. பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஐயோ, எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி புலம்புனாங்க. சிவந்த சமுத்திரத்தையும் கர்த்தர் ரெண்டா பிளந்துட்டாரு. அதுக்கு மேல சந்தோஷம். 15ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல பாடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடுறாங்க, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார்? எங்களை யுத்தத்திலிருந்து நீர் காப்பாற்றினீர், எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினீர். பாட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டாங்க. ஆனால் தேவ ஜனமே கொஞ்ச நேரத்தில் அமலேக்கியர் யுத்தம் பண்ண ஆரம்பித்த உடனே சோர்ந்து போனார்கள். கர்த்தர் சொன்னாரு, நாளைக்கு நீ மலை உச்சியில கைகளை உயர்த்தி நில். எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் எழுப்புகிறானோ அந்த அமலேக்கியனை உனக்கு முன்பாக முறியடிப்பேன். நீ கை உயர்த்தி இருக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நீ கை உயர்த்தி இருக்கும் போது உனக்கு விரோதமாய் எழுப்புகிற வல்லமைகள் மடங்கடிக்கப்படும். நீ கை உயர்த்தி இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனை வல்லமைகள் எழுப்பினாலும் கர்த்தர் அவைகளை சிதறடிப்பார், மழகடிப்பார். நீ கையை உயர்த்தி நில் மோசே என்று கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அதனால்தான் மோசே கையை உயர்த்தினே இருந்தார். கை தாழ விடும்போது சத்துரு மேற்கொண்டான். இதுதான் பிரமாணம், இதுதான் நியமம். நீ கையை கீழே போட்ட அமலேக்கு மேற்கொள்வான். இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த பக்கத்திலும் சகோதரிகள் பக்கத்திலும் ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் நாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோம். கையை கீழே போட்டா, தேவனுக்கு நேராக உயர்த்தின கையை நாம கீழே போட்டா சத்துரு நம்மை மேற்கொள்ளுவான். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிற நீ, ஆண்டவருக்காக எழும்பி ஆரம்பித்திருக்கிற நீ, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற நீ, உன் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பின்வாங்கணும்னு நினைக்க கூடாது. கை எப்போதும் கர்த்தரை நோக்கி உயர்த்தப்பட்டிருந்தார். நமக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் மடங்கடிப்பார். ஜெயம் நம்முடையது. அல்லேலூயா. சில நேரத்தில் யுத்தத்தில் நாம தோற்று போகிறோம். யுத்தனால ரெண்டு பக்கம் பிரச்சனை தான். ரெண்டு பக்கமும் நீங்க இந்த யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இவர் கையை தாழ விடும்போது அமலேக்கியன் அடிக்கிறான். எத்தனை பேர் செத்தான்? இவன் கையை உயர்த்தும் போது இவன் அமலேக்கியன் அடிக்கிறான். யுத்தம் என்றாலே நமக்கு அடி விழும். அல்லேலூயா சொல்லுவான், அடி விழும். யுத்தம் என்றாலே சில நேரத்தில் கீழே விழுவோம். யுத்தம் என்றாலே காயங்கள் இருக்கும். அதுக்காக தேவன் நம்மை கைவிட்டு விட மாட்டார். கை தாழ போகும்போது சில பிரச்சனை வரும், சில விழுக வரும். வாலிப காலத்தில் யார் விழாம இருக்கிறாங்க? பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா நிற்கும் போது, தேவனுக்காக வாழணும்னு நினைக்கும் போது சில போராட்டங்கள், சில யுத்தங்கள், மாம்சத்துக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய், ஆத்துமாவுக்கு விரோதமாய், நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் சில யுத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த யுத்தம் எது வரைக்கும் நீடிக்கும்னா, தேவனுடைய வருகை வரைக்கும் யுத்தம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வருகை வரைக்கும் ஒரு தேவ மனிதனுக்கு யுத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கணும்னா தேவனுக்கு நேராய் கைகளை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா இந்த காரியத்தை ஜெயிக்க உதவி செய்யணும். இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த இச்சைகளை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த சில குறிப்பிட்ட ரகசிய பாவத்துல நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், உமக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே உமக்காக ஓடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால ஆண்டவரே முடியல. சில நேரத்தில் விழுந்து போகிறேன், சில நேரத்தில் மடங்கி கிடக்கிறேன், சில நேரத்தில் ஒடுக்கி கிடக்கிறேன், சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஜபங்கள் வந்தால்தான் உற்சாகம் அடைகிறேன். என்னால முடியல ஆண்டவரே நீ நினைக்கும் போது கையை உயர்த்திடு. ஆண்டவரே என்னால ஒன்றும் முடியாதுப்பா. உன் கையை தாழ விட்ட சத்துரு உன்னை மேற்கொள்ளுவான்.
நீ கலப்பையில கை வச்சிட்ட, இந்த ரட்சிப்பின் தேவனை நோக்கி வர ஆரம்பிச்சிட்ட, கர்த்தருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்ட. இனி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு நாம இப்படி இருந்தாதான் உலகத்துல ஜெயிக்க முடியும், இந்த காரியத்தை ஜெயிக்க முடியும், நாம இப்படி இருந்தாதான் கணவன் நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாரு, மனைவி நமக்கு கட்டுப்பட்டிருப்பாங்க, நாம இப்படி இருந்தாதான் சில மனிதர்கள் நமக்கு கட்டுப்பட்டிருப்பாங்கன்னு கட்டுப்பாடை நீ போட்டுக்கொண்டு தேவனுக்கு நேராக உயர்த்த வேண்டிய கையை தாழ விட்டு விடாதே. கர்த்தருக்கு நேராய் கையை உயர்த்தும் போது ஜெயம் நம்முடையது. அல்லேலூயா. வெற்றி நம்முடையது. நம்ம ஆசீர்வாதத்தை ஒரு சத்துருவும் பறிக்க முடியாது. கையை உயர்த்தும் போது, ஓ சேராவே உன் கையை நீட்டின, உள்ளே இழுத்து கொண்டதுனால ஆசீர்வாதத்தை இழந்துட்ட. இருக்கிற தேவஜனமே, உன் கையை கர்த்தருக்கு நேரா உயர்த்திட்ட. இனி தாழ போடாத, இனி சோத்திரம் பண்றதை நிறுத்தாத, இனி ஜபிக்கிறத நிறுத்தாத, இனி ஊழியம் பண்றதை நிறுத்தாத, இனி தேவனுக்காக எழுப்புவதை நிறுத்தாத, வேத வாசிப்பை நிறுத்தாத. கையை உயர்த்தி கொண்டே தேவனை தேடிக்கொண்டே. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு தெரியல, கையை கீழே போட்டா கீழே நம்ம ஆளுங்க செத்துன்னு இருக்கிறான். கர்த்தர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீ கை கீழே போட்டினா அமலேக்கியனுடைய மேற்கொள்ளுவான். நியூஸ் வருது மோசேக்கு, ஏம்பா கையை கீழே போடுற, நீ கையை தாழ விடும்போது நம்ம ஆளுங்க செத்து மடிகிறாங்க. கையை உயர்த்து, உன் கை வலிக்கும் பரவாயில்ல, உன் கை வேதனையா இருக்கும் பரவாயில்ல, உன் கை கர்த்தருக்கு நேரா உயர்த்தும் போது, வானத்துக்கு நேரா உயர்த்தும் போது முடியாத சூழ்நிலை இருக்கும் பரவாயில்ல, எப்படியாகிலும் உன் கையை தாழ போடாமல் உன் கையை உயர்த்தி இருக்கவே வைத்துக்கொள், அப்போதுதான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் கையை உயர்த்த கூடாதபடி சில வல்லமைகள் போராடும். கையை நாம் உயர்த்தும் போது கை வலி மோசேக்கு இருந்தது போல, இளைப்பு வந்தது போல நம்ம வாழ்க்கையில் சில இளைப்பு, சில போராட்டங்கள் வரதான் செய்யும். யாருடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லை? எந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில விழுகை இல்லை. விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்திருக்கணும். கையை கீழே போட்டதுனால தான் என் பிரச்சனை. திரும்ப கையை உயர்த்து, ஜெயம் கிடைக்கும். திரும்ப கையை உயர்த்து, ரட்சிப்பு கிடைக்கும். திரும்ப கையை உயர்த்து, அதே அபிஷேகம் கிடைக்கும். திரும்ப கையை உயர்த்து, அதே வல்லமை வரங்கள் கிரியை செய்யும். அப்போ கையை உயர்த்தா நாம தாழ விடாதபடி கையை எப்போதும் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஜெயம் நம்முடையது. அல்லேலூயா. யுத்தம் நடந்து கொண்டு, வாழ்க்கை முழுவதும் யுத்தம் தான். யுத்தம் இல்லாத நாட்கள் இருக்காது. யுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம், குடும்பத்தில் யுத்தம், நமக்கு வேலை ஸ்தலத்தில் யுத்தம், யுத்தம் இருந்துதான் இருக்கும். யுத்தத்தில் மேற்கொள்ள வேண்டுமானால் கைகளை உயர்த்திருக்க வேண்டும். யுத்தத்தில் ஜெயிக்க, கோலியாத்தை ஜெயிக்க தன் கையை எடுத்து அடைப்பத்தில் போட்டாரு தாவீது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய கோலியாத்தா, இந்த சின்ன கூழாங்கல் என்ன செய்கிறது? உன் கையை உபயோகப்படுத்து. அல்லேலூயா. உன் கையை உபயோகப்படுத்து. அது சின்ன சின்ன கூழாங்கல்லா இருந்தாலும் பெரிய கோலியாத்தை கர்த்தர் அங்கே தரைமட்டமாக்குவார். இன்றைக்கு நாம, தாவீது அன்றைக்கு கையை உபயோகப்படுத்தி கூழாங்கல்லை எடுத்தான். மோசே கையை உபயோகப்படுத்தி கர்த்தருக்கு நேற்றாய் நீட்டிக்கொண்டுதான். சிம்சோன் கையை உபயோகப்படுத்தி தன்னை கட்டியிருந்த தூணை தடவி பார்த்து, ஓ இந்த தூண் தான் என்னை கட்டி வைத்திருக்கிறார்களா என்று அந்த தூணை பிடித்து இழுத்தான். ஜெயம் சிம்சோனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய கைகளை நாம் மடக்கி கொள்ள கூடாது. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் கையை தாழ விடாத. கண்ணீர் வரும், போராட்டம் வரும், யுத்தம் வரும், தோல்வி வரும். ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த சூழ்நிலை கேள்விகள் வரும். எதுக்கு என்னை கர்த்தர் அழைத்தார் என்கிற சூழ்நிலைகள் கூட வரும். ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. கையை உயர்த்த ஒரு நம்மை அறியாமலே ஒரு ஜெயம். மலைக்கு கீழே, மோசே நின்ற மலைக்கு கீழே ஒரு ஜெயம்
ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கையை உயர்த்த உயர்த்த நம்மை அறியாமலே நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போது வேண்டுமானால் நமக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நாம் சத்துருவை பாதப்படியாக்கி விட்டோம், அவனை மிதித்து விட்டோம் என்கிற செய்தி நம்முடைய கண்கள் காணோம். அப்போது தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மோசே தன் கைகளை உயர்த்தின போது யுத்தத்தில் மேற்கொண்டான். இரண்டாவது, எதற்காக நம்முடைய கையை உயர்த்த வேண்டும்? முதல், யுத்தம் பண்ணுவதற்காக உயர்த்தணும். வாழ்க்கையே யுத்தம் தான், சோர்ந்து போகக்கூடாது. இந்த கையை உயர்த்துவது என்பது தேவனை தேடுவதை காண்பிக்கிறது. கையை உயர்த்த ஜெபிக்க ஆண்டவரை தேட நமக்கு யுத்தம் அங்க நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விடுவார். கையை மடக்கி கொள்ளாதே. ஹல்லேலூயா. இரண்டாவது, கையை எதற்கு உயர்த்தணுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 21 23 வரைக்கும் வாசிங்களேன். சோதோமின் ராஜா, 5 ராஜாக்கள் அவர்களால் மேற்கொள்ள முடியாதது ஆபிரகாம் போய் மேற்கொண்டார். இப்ப 5 ராஜாக்களை வந்து சொல்றாங்க, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கின்றாங்க ஆபிரகாம் கிட்ட வந்து. சொல்லு வாசிமா சொல்லு. அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றையும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்தினான். அல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாம் கையை உயர்த்தினார். எதுக்கு உயர்த்தினார்? இந்த சோதோம் கோமோரா பட்டணத்தில் கொள்ளையடித்த கொள்ளை பொருட்கள் அல்லது சோதோம் கோமோரா ராஜாவாகிய நீ எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. என் கைகளை பரிசுத்தத்துக்கு, அதாவது இந்த கையை உயர்த்தினது எதுக்கு அடையாளம்னா, இந்த உலகத்துக்குரிய பொருள், சோதோமின் ஐஸ்வர்யம், சோதோமின் ராஜா கொடுக்கிற பணம், இந்த பாவ பணம், இந்த பாவ தேசத்தினுடைய தேவனால் சபிக்கப்பட்டு அழித்த இந்த பட்டணத்தினுடைய ஒரு செருப்பு கூட எனக்கு வேணாம் அப்படின்னு தன் கைகளை உயர்த்திட்டாரு. இது எதை காண்பிக்கிறதுனா, பரிசுத்தத்திற்காக தன் கைகளை உயர்த்தினது. அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துடைய காரியம் எனக்கு வேண்டாம். இச்சைகள், மோகம், துன்மார்க்கம், இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறது போல நான் வாழ மாட்டேன். என் கைகளை நான் கர்த்தருக்கு நேரா உயர்த்துறேன்னு ஆபிரகாம் உயர்த்தினது எதை காண்பிக்கிறது? என் கை சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் கை சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் என் கையை நான் நீட்டல, என் கையை பரிசுத்த தேவனுக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்தமான தேவனுக்கு நேரம் நான் உயர்த்திடுறேன். இந்த உலகத்தின் பாவத்தை நான் தொடமாட்டேன்னு சொல்லி கையை உயர்த்தினார். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் கையை எதுக்கு தெரியுமா உயர்த்தணும்? பரிசுத்தத்திற்காக தேவனுக்கு நேராய் கைகளை உயர்த்தணும். கைகளை உயர்த்துகிறவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். நாம ஜெபிக்காம பரிசுத்தமா வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் தன் சாட்சியில சொன்னாரு, தன் மாம்ச இச்சையை ஜெயிப்பதற்காக அவர் என்னென்னவோ உணவு கட்டுப்பாடெல்லாம் பண்ணாராம். இது சாப்பிட்டா மாம்ச இச்சை தூண்டும், இது சாப்பிட்டா எனக்குள்ள மாம்ச இச்சைகள் அதிகமாக தூண்டும், அதனால அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இதை பீஃப் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நிறைய உணவு கண்ட்ரோல்லாம் பண்ணாராம். உணவு கண்ட்ரோல் பண்ணி
மாம்சத்தை அடக்கிடலாம், சிந்தனையை யார் அடக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 60 வயசு கிழவன் சின்ன குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. 60 வயசுல இருக்கிற ஊழியக்காரன் சின்ன குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான்னு செய்தி வருது 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி. 60 வயசானாலும் கண்மங்கி போனாலும் சரீரம் செத்தாலும் சிந்தனையில போராடுகிற பாவம் சாகல. அல்லேலூயா சொல்வார். அல்லேலூயா. அப்ப சிந்தனை மண்டலத்தில் போராடுகிற பாவம், இருதயத்தில் போராடுகிற பாவம், இச்சை, மோகம், துன்மார்க்கம், உலக காரியங்கள், பணாசை, பொருளாசை, துன்மார்க்கமான இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜெயிக்கணும்னா இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், இனிமே இந்த ஆளுகிட்ட பேச மாட்டேன், இனிமே இந்த பையன்கிட்ட பேச மாட்டேன், இனிமே இந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், இனிமே இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்றேன் போன்ல இருந்து, இனிமே இதனால தானே பாவத்தில் விழுந்து போறேன், இது பேஸ்புக்னால தானே விழுந்து போறேன், இன்ஸ்டாகிராம்னால தானே விழுந்து போறேன், என்னென்னவோ முயற்சி. அல்லேலூயா. முயற்சி பண்ணாச்சு, ஜெயம் கிடைச்சதா? ஒரு நாள் அரை நாள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இனி இதை பார்க்க கூடாது, இனி அவன் கூட சேரக்கூடாது. அவன் கூட சேரனாதான் டபுள் மீனிங்ல பேசுறான், இவன் கூட சேரனாதான் பாவ சிந்தனை வருது, அவங்க கூட சேர்ந்து பேசினாதான் இப்படிப்பட்ட விழுந்து போகிறேன்னு எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. இங்க சேரக்கூடாது, அங்க சேரக்கூடாது, இனி டிவி கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணு, இதை பண்ணு, போன இதை அன்இன்ஸ்டால் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, என்னென்னவோ பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணி பாவத்தை ஜெயித்தானா? ஜெயிக்கல. பாவத்தை மேற்கொண்டாங்களா? மேற்கொள்ள முடியல. எல்லா மாம்ச கிரியைகள், மாம்சத்தின் மூலமாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஓகே. சிந்தனை மண்டலத்தில் போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்ளணும். பாவத்தை ஜெயிக்கணும்னா கர்த்தருக்கு நேரா கையை உயர்த்தணும். அல்லேலூயா. ஜெபம் ஒன்றுதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கிருபைகளை தரும். ஆண்டவர் சமூகத்தில் யார் முழங்காலில் நிற்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறார்களோ, அவர்களால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவர்களால் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அவர்களால் தான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிருபையில பரிசுத்தமா வாழலையா? ஜபத்துல தான் பரிசுத்தமா வாழறோமா? கர்த்தர் கிருபையில தான் வாழறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு ஜபம் அவசியம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சிலர் சொல்றது உண்டு, கர்த்தர் கிருபையினால தானே எல்லாம் வாழ்றோம், செய்யறோம், எல்லாம் ஜீவிக்கிறோம், அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லையே, நான் அப்ப ஜெபிக்கலனாலும் கிருபை இருக்குது, நான் வேதத்தை வாசிக்கலனாலும் கிருபை இருக்குதுன்னு பேசுறவங்க உண்டு. நல்லா கவனிங்க. உனக்கு இருக்கிற கிருபை தான் உலகத்துல அந்நிய தெய்வங்களை கும்பிடுகிறவனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பொதுவான கிருபை இருக்குது. அந்த பொதுவான கிருபை எல்லாருக்குமே கொடுப்பார். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, அரைகுறையா தேடுற உங்களுக்கு, நமக்கு மட்டும் இல்ல. என்னைக்கு நான் வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்றோமே, நமக்கு மட்டும் இல்ல. என்னைக்கு நான் ஒரு நாள் பைபிள் எடுக்கிறோமே, அப்படிப்பட்ட ஆளுக்கு மட்டும் இல்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நீதியின் சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அப்ப புறஜாதிகள் மேல இருக்கிற கிருபை ஒரு காமன் கிருபை. அந்த கிருபையை வச்சு ஓடணும்னு சில தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற போராட்டம் நமக்கு இல்லை. நம்முடைய திட்டம் பெருசு, நம்முடைய நோக்கம் பெருசு. அவன் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறது இல்ல, அவன் சினிமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, அவன் லவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, அவன் உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழணும், பொய் பேசக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது, கெட்ட பார்வை பார்க்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறது இல்ல. அதனால அவன் அந்த பொதுவான கிருபையில ஓடி ஜெயிச்சிடறான். ஆனா நாம் பரிசுத்தமா வாழ நினைக்கிறோம், நாம் பாவத்தை ஜெயிக்க நினைக்கிறோம், நாம் இந்த உலகத்துல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ நினைக்கிறோம். அப்போ நாம அதிகமாய் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க 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 தான் தேவன் விசேஷித்த கிருபைகளை தேவன் தருவார்.
ஹல்லேலூயா. அதுக்குத்தான் ஜெபம் பண்ணணும், பைபிள் எடுத்து தினமும் வாசிக்கணும், பரிசுத்தவான்களோடு ஊழியக்காரர்களோடு ஐக்கியமா இருக்கணும். உன்னால ஜெபிக்க முடியலனா ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து கொள்ளணும். உன்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஊழியம் பண்ண முடியல, தேவனுக்காய் சாதிக்க முடியலனா ஓடுறவங்க கூட சேர்ந்து ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு கிருபை வேணும் பரிசுத்தமா வாழ. அந்த கிருபை வேணும்னா ஜெபத்துல நிக்கணும். 1 மணி நேரமாவது கதவை சாத்தி, வீட்டு கதவை சாத்தி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால இந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னால முடியாது, உங்க கிருபையினால தான் முடியும். கெஞ்சுங்க, ஆண்டவர் உங்க கிருபையினால் தான் முடியும். கையை உயர்த்து, ஆண்டவர் உங்க கிருபையினால் தான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போராடு. அப்போது கர்த்தர் கிருபைகளை தருவார். பரிசுத்தமாய் வாழ்வோம், சத்துருவை ஜெயிப்போம். ஆபிரகாமை போல கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேராய் காண்பித்து, ஆண்டவரே என் கையை பாரும், நான் இந்த சோதோமின் பொருட்கள்ல ஒரு செருப்பை கூட, ஒரு செருப்பினுடைய வாரை கூட நான் தொடல, என் கையை பாரும், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று தன் கையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கையை உயர்த்தி கர்த்தருக்கு என் கையை பாருங்கப்பா பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்லி தைரியமா கையை உயர்த்த முடியாததுக்கு காரணம் இன்றைக்கு சில நேரத்தில் இடறுகிறோம், தடுமாறுகிறோம். அதுக்காக கர்த்தர் விட்டுல. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவார். பாவத்தை மேற்கொள்ளுவோம், உலக சூழ்நிலைகள், உலக கிரிகளை ஜெயிப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. மீதி காரியங்களை ரொம்ப ஷார்ட்டா 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அடுத்தது, கையை உயர்த்துவது எதற்காக அல்லது கையை நீட்டுவது எதற்காக? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27, 28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் கைய, உன் விரலை நீட்டு, என் கைகளை பார். உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டி என் விலாவியை தொட்டு பார். அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. ரொம்ப சாதாரண விஷயமா நாம நினைக்கிறோம் அவிசுவாசத்தை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவிசுவாசம் நீங்குவதற்காக தோமாக்கு முன்னாடி நின்று, இவ்வளோ பெரிய தேவன், உன்னதமான தேவன், தோமா ஒரு சாதாரண ஒரு சீசன், சாதாரண ஒரு மனிதன், அன்னைக்கு காலத்தில் இயேசுவோடு இருக்கும்போது அவிசுவாசி கேட்டகரியில் இருக்கிறார். அவனுக்கு முன்னாடி நின்று ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே உன் கையை நீட்டு. ஹல்லேலூயா. எதற்காக? உன் அவிசுவாசம் நீங்குவதற்காக. ஹல்லேலூயா. கவனிங்க, அவிசுவாசன்றது நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அவிசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தர் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து, ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தோமாக்கு முன்னாடி நின்று, தோமாவே உன் கையை நீட்டி என் விலாவத்தோடு நீ தொட்டா உன் அவிசுவாசம் நீங்கட்டும், நீ விசுவாசமா இரு என்று ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்த காரியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? இயேசு, ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய தகப்பன் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதுக்கப்புறம் தான் இது நடக்குது. இன்னும் சில நாட்களில் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதற்கு பிறகு இந்த தேவனுடைய ஊழியத்தை, இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் தோமா. அப்ப தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரண காரியத்தை செய்ய போறது இல்ல, இனி இந்த உலகத்தை கலக்குகிற, இந்த உலகத்தின் ஜனங்களை என் பக்கம் திருப்புகிற உன்னதமான ஊழியத்தை செய்ய போறப்பா. நீ அவிசுவாசமா இருந்தா உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தோமா விசுவாசம், தோமாவே உன் அவிசுவாசம் நீங்கட்டும், விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி அற்புதத்துக்காக சொன்னாரா? தோமாவுக்கு வியாதி சுகமாக்கிறதுக்காக சொன்னாரா? தோமாவுக்கு பணம் கொடுப்பதற்காக சொன்னாரா? தோமாவுக்கு வேலை கொடுப்பதற்காக சொன்னாரா? இல்ல.
நீ இனி இந்த உலகத்துல என்னுடைய ஊழியத்தை செய்ய போற, என்னுடைய காரியத்தை சுமக்க போற, என் சுவிசேஷத்தை அந்நிய ஜனங்களுக்கு சொல்ல போற. என்னுடைய காரியமா இந்தியா என்கிற ஒரு தேசம் உண்டு, அந்த தேசத்துக்கு நீ போக போற. அது கொடுமையான தேசம், இரக்கமற்ற ஜனங்கள். அங்க போனா நீ ஊழியத்தை செய்வதற்கு உனக்கு விசுவாசம் இல்லாம நீ செய்ய முடியாதுப்பா. அதனால நீ கையை நீட்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. இன்றைய காலத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, சில ஊழியக்காரர்கள் தங்கள் பண தேவைக்காக, தங்கள் ஊழிய தேவைக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, யார் எனக்கு பணம் கொடுப்பாங்க, இங்கிருந்து பணம் வருமா, அவங்க பணம் கொடுப்பாங்களா, இந்த ஸ்தாபனம் பணம் கொடுக்குமா, வெளிநாட்டில இருந்து பணம் வருமா, இங்கிருந்து பணம் வருமானு சொல்லி இன்றைக்கு மனிதனுடைய கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன விசுவாசத்தை ஜனங்களுக்கு போதிக்க முடியும்? தனக்கு தேவை இருந்தால் உன்னதமான தேவனுக்கு நேராக அல்லவா கையை உயர்த்தணும். தன் தேவைகள், தனக்கு இந்த காரியம் தேவைன்னு லிஸ்ட், இந்த லிஸ்ட, எனக்கு இது தேவை, அது தேவை, ஊழியத்துக்கு தான் இல்லைன்னு சொல்லல, ஊழியத்துக்கு தான் தேவை, உனக்கு இது தேவை அது தேவைன்னு லிஸ்டை எழுதி முழங்காலில் நின்று ஆண்டவர் சமூகத்தில் வாசிக்க வேண்டிய ஊழியக்காரன் லிஸ்டை எழுதி இன்றைக்கு ஜனங்க மத்தியில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுவா விசுவாசம்? இதுவா விசுவாசம்? இப்படிப்பட்ட ஊழியக்காரன், இப்படிப்பட்ட மனிதர்கள் ஜனங்களுக்கு என்ன விசுவாசத்தை சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? என்னத்தை சொல்ல முடியும்? நானே மனுஷன்ட்ட கை நீட்டும் போது நான் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போ நம்முடைய கைகள் எங்கே நீட்டப்பட வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவுக்கு நேராக. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் கையை எனக்கு நேரா நீட்டு தோமா. நீ கையை எனக்கு நேரா நீட்டு. உன் கையை நீ எனக்கு நேரா நீட்டினாதான் இந்த உலகத்துல ஒரு விசுவாசம் உள்ள ஊழியம் செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். நீ என்னை எனக்கு நேரா உன் கையை நீட்டு தோமா, நீ நீட்டு தொடுப்பா, அவிசுவாசம் நீங்கட்டும். அவிசுவாசம் நீங்கினாதான் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியும், ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம அவிசுவாசம், எதுல அவிசுவாசம்? ஜெபத்துல அவிசுவாசம். இது கிடைக்குமா கிடைக்காதா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, அற்புதம் நடக்குமா நடக்காதா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, படிப்பனா படிக்க மாட்டனா, எனக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாத்திலுமே அவிசுவாசத்தோடு இருந்தா நாம எதையும் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு, அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்போது உன் ஸ்தானத்தில் வேறு ஒருவன் நிற்க முடியாது, உன் ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் பறித்துக் கொள்ள முடியாது. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தான், விசுவாசம் தான் குடும்ப நடத்துறதுக்கும் தேவை, விசுவாசம் தான் படிப்புக்கு தேவை, விசுவாசம் தான் வேலை ஸ்தலத்துக்கும் தேவை, விசுவாசம் தான் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தேவை. இதே விசுவாசம் தான் ஊழியத்துக்கும் தேவை. விசுவாசத்துக்காக ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்க கைகளை உயர்த்துகிறோம், எங்க அவிசுவாசம் நீங்கட்டும், எங்க அவிசுவாசம் நீங்கட்டும். இனி இந்த உலகத்துக்கு நேராக எங்கள் கைகள் நாங்கள் நீட்ட மாட்டோம், உமக்கு நேராய் நீட்டுகிறோம். மனுஷன் தான் பணம் கொடுக்க போறான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் வானத்தை பிச்சுன்னு மூட்டை மூட்டையா பணம் கொடுக்க போறாரா? இல்ல. யாரோ ஒரு மனுஷனை எழுப்பித்தான் நம்ம தேவையை சந்திக்க போறாரு, யாரோ ஒரு மனுஷனை எழுப்பித்தான் ஊழியக்காரனுடைய தேவையை சந்திக்க போறாரு. ஆனால் நம் கையை, நம் கரங்களை மனுஷனுக்கு நேரா நீட்டக்கூடாது, கர்த்தருக்கு நேரா நீட்டும் போது மனிதர்கள் நமக்கு நேராய் கை நீட்டி உதவி செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப கைகளை நீட்ட வேண்டிய மூன்றாவது இடம், ஆண்டவருக்கு நேராய் மூன்றாவது காரியம் விசுவாசத்திற்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
கடைசியாக 2 நிமிஷம். கடைசியாக இன்னொருவன் கையை நீட்டினான். யாருன்னா பேதுரு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கையை நீட்டு, நீ கையை நீட்டுவாய். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:18. கவனிங்க, பேதுருவை பார்த்து கர்த்தராகி இயேசு நம்முடைய தகப்பன் ஆண்டவர் பேசுறாரு, நீ இள வயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டாய். அப்படின்னா என்ன? அரை கட்டுதல்னா என்ன? பெல்ட்டோ இல்ல பேண்டோ இல்ல வேஸ்டியோ இல்ல அரை கட்டுறதுனா அந்த இடுப்புல கட்டக்கூடிய அந்த அரை கட்டுதல். அரை உனக்கு நீ இள வயது உள்ளவனாய் இருக்கும் போது உனக்கு நீயே அரை கட்டி கொண்டாய். அடுத்தது அதுக்குள்ள விட்டுட்டியா? நீ அரை உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ அரை கட்டி கொண்டு உன் இஷ்டமான இடத்துக்கு போனப்பா, நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. என்ன இயேசு கிறிஸ்து இத பேசுறாரு அப்படின்னா இதுல ரொம்ப ஆழமான காரியம் இருக்குது. பேதுரு கிட்ட சொல்றார், நீ இள வயது உள்ளவனா இருக்கும் போது உனக்கு நீ அறை கட்டி கொண்டாய், நீ முதிர் வயது உள்ளவனா இருக்கும் போது நீ கையை நீட்டுவ, வேறொருவன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இள வயது உள்ளவனா இருக்கும் போது உன் இஷ்டத்துக்கு நடந்த, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உன் இஷ்டத்துக்கு ஓடின, ஊழியத்தின் ஆரம்பத்துல உன் இஷ்டத்துக்கு ஓடின. இப்போ என்ன சொல்றாரு, நீ உனக்கு அறை கட்டாத, அறையை கட்டி கொள்ளாத, உன் கையை நீட்டு. அல்லேலூயா. உன் கையை நீட்டு, வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். அந்த வேறு ஒருவன் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இயேசு போன பிறகு வேறு ஒருவர் வருவார்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வேறு ஒருவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது, வளர்ச்சி அடையும் போது, ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன ஊழியத்தை செய்யணும், எங்க போகணும், என்ன செய்யணும், ஜெபிக்க ஜெபிக்க உன் கையை நீ நீட்டினா பரிசுத்த ஆவியானவர் உன்னை உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு இஷ்டமானதை செய்யறோம்ல, இந்த ஊழியத்தை தான் செய்வேன் எனக்கு இஷ்டம், அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு இஷ்டம், அவரை போல டிவியில பேசணும் எனக்கு இஷ்டம், இவரை போல புக் எழுதணும் எனக்கு இஷ்டம், அவரை போல நான் கூட பந்தவா எல்லாரையும் மேய்க்கணும், எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும், பெரிய ஊழியக்கார மாதிரி கார்ல வந்து இறங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு இஷ்டம். இதெல்லாம் நம்ம இஷ்டம். ஆனால் நம்ம கையை நீட்டும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார், ஆவியானவர் நம்ம நடத்துவார். நீ இந்த ஊழியத்தை இப்படி செய்யணும், இங்க இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த மனிதனோட ஐக்கியமா இருக்கணும், இந்த மனிதனோட ஐக்கியமா இருக்கக்கூடாது. நாம ஓடுவோம். என்னுடைய ஆரம்ப காலத்துல எத்தனையோ காரங்க இவங்கள பார்த்து, அவங்க புஸ்தகம் எழுதுனா நான் எழுதுவேன், அவங்க டிவியில் பேசினா நான் பேசுவேன், அவங்க கூட்டம் நடத்தினா நானும் நடத்துவேன், இவன் பண்ணிட்டானே அவன் பண்ணிட்டானே நானும் பண்ணணும்னு பண்ணியிருக்கிற காலம் எத்தனையோ காலம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நீங்க எங்க நடத்துறீங்களோ, என்ன சொல்றீங்களோ, எங்க கொண்டு போறீங்களோ, என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு ரெடி. அவன் நடத்துறான், அவன் பாரினுக்கு போயிட்டான், இவன் பாரினுக்கு போயிட்டான், இவன் இங்க வெளிநாடா சுத்தி நிற்கிறான், இவன் அந்த இடத்துல போயிட்டான், இந்த இடத்துல போயிட்டான், என்னையும் கொண்டு போங்கன்னு சொல்லி நானா ஓடுறதை விட நீங்க என்னை நடத்தும். அல்லேலூயா சொல்லுவான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஊழியத்துல வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் பண்ணிட்டா, வெளிநாட்டுக்கு போயிட்டா பெரிய ஊழியக்கார். நம்ம ஜனங்க சொல்றது, அல்லேலூயா, இவர் அமெரிக்கா போய் வந்து விட்டார், இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் வந்து விட்டார், இவர் துபாயில ஊழியம் செய்கிறார், இவர் வந்து இங்கிலாந்துல செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க தெரியலையா? அல்லேலூயா சொல்லுவா.
அல்லேலூயா. வெளியூருக்கு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் பேசினாருன்னா, நீங்க ஏன்னா இந்த நாட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன்னா அந்த நாட்டுக்கு போ, அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. பாக்கெட்ல பணம் தான் போலாம், அவன் போட்டு கூப்பிடறான்னு நினைச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பாக்கெட்ல பணம் தான் எந்த நாட்டுக்கும் போலாம். வெளிநாட்டுல ஊழியம், வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. உள்நாட்டுல சொந்த ஊர்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து, இந்த தேவ மனிதனை நான் ஊழியத்துக்கு அழைத்தால் என் சபை ஆசீர்வதிக்கப்படும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு உள்நாட்டுல சொந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரன் மூலமா அங்கீகாரம் கிடைச்சு நம்மள அழைக்கிறாங்க பாருங்க. இந்த ஊழியம் வெளிநாட்டு ஊழியத்துக்கு இணை அல்ல. அல்லேலூயா சொல்லுவான். நம்மளை பத்தி உள்நாட்டுக்காரனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவான். நம்மளை பத்தி நம்ம ஊருக்காரனுக்கு தான் தெரியும், வெளிநாட்டுக்காரனுக்கா தெரியும்? வெளிநாட்டுக்காரன் என்ன பார்க்கறான்? வெளிநாட்டுல சர்ச்சை வச்சுக்கிறவங்க என்ன பார்க்கறாங்க? யூடியூப்ல கோட்டு சூட்டு போட்டுன்னு மைக்கு பிடிச்சி ஹா ஹூனாக்கா இவர் பெரிய ஊழியக்காரன் அவன் கூப்பிட்டுறான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உள்நாட்டுக்காரன் அதை பார்க்கல. உள்நாட்டுக்காரன் நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற ஊழியக்காரங்க, இந்த ஊழியக்காரன் எப்படி அவன் ஜெபிக்கிறவனா, அவன் பரிசுத்தமா வாழக்கூடியவனா, அவனுடைய வாழ்க்கை என்ன, ஜீவியம் என்ன, உபதேசம் என்ன, இதெல்லாம் பார்த்து நம்மள ஊழியத்துக்கு கூப்பிட்டு நம்மள உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. இதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம இஷ்டப்படி ஓடுறது ஊழியம் அல்ல. நாம இஷ்டப்படி இங்க போன அங்க போன பயங்கர பிஸி, அங்க போன இங்க போனாரு, இங்க போனாரு, அங்க போனாரு, போறதும் வரதுமா இருக்கிறது ஊழியம் அல்ல. பிஸியா இருக்கிறது ஊழியம் அல்ல. தேவன் நம்மை நடத்துகிறாரா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? மாசத்துல ஒரு பிரசங்கம் பண்ணாலும், மாசத்துல ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்தாலும் அது தேவனால் வருகிற அழைப்பா இருக்க வேண்டும், அது தேவனால் பயன்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அப்ப அறையை யார் கட்டணும்? பரிசுத்த ஆவியானவர் கட்டணும். கையை உயர்த்தினா பரிசுத்த ஆவியானவர் கட்டுவார், பயன்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.